இதெல்லாம் எனக்கு நல்ல தேவை தான். என்னோட அவசர புத்தியால தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ வாங்கி வேஸ்ட்டா கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு, நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இத வாங்கியிருக்கணும். எனக்கு இது ஒரு நல்ல லெசன் மாரி ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல. பீட்ஸ் பிரேஸ்லெட் கஸ்டமைஸ் ஆர்டர் தான் நமக்கு வந்துருந்துச்சு. அந்த கஸ்டமர் கிட்டத்தட்ட நம்மகிட்ட 1 வீக்கா வந்துட்டு நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி 5 பேருக்கு பிரேஸ்லெட் வேணும்க்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து கஸ்டமர் மேல தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இந்த மாதிரி பிளாக் தீமில் தான் வந்து கேட்டிருந்தாங்களா. ஸோ வந்து என்னென்ன பீட்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி பிளாக் கலரில் கேட்டிருந்தாங்க. நானும் கிறிஸ்டல் பீட்ஸு, கிளாஸ் பீட்ஸு, கிராக்கல் பீட்ஸ்னு சொல்லிட்டு இமேஜ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருந்தேன். அதில் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கூடவே லெட்டர் சாமும் ஆட் பண்ணணும், இன்னொரு பாண்டா சாமும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பொதுவாகவே நம்ம பிரேஸ்லெட்ஸ் சேல் பண்ணுறதுலேருந்தே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுற சாம் வந்து கார்ட்டூன் தீமில் எதுவுமே இருக்காது. ஃப்ளவர் தீம், ஹார்ட் தீம், ஸ்டார், மூன், இன்ஃபினிட்டி இந்த மாதிரி சாம்ஸ் தான் இருக்கும். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கார்ட்டூன் சாம் யூஸ் பண்ணதே இல்லை, பண்ணவே வேணாம் தான் நினச்சிருந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ரீசெண்டாக வந்துட்டு அவங்க கேட்கும் போது தான், அந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் போது தான் 1 வீக்காக நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்களா. நானும் பேசிட்டே இருந்தேன்ல, அந்த கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்து கொஞ்சம் பீட்ஸும் சாம்ஸும் வாங்க வேண்டியது இருந்துச்சு, கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சா. அதனால இவங்களுக்காகவே இந்த பாண்டா சாமே எக்ஸ்ட்ரா நான் சேர்த்து போட்டு வாங்கியிருந்தேன். கடைசியில் என்ன ஆச்சுன்னா எல்லாமே கேட்டாங்க, ரேட் பற்றிலாம் கேட்டாங்க. ரேட்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு காசுலாம் ரெடி பண்ணணும், ஸோ அதனால நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறீங்களாக்கா, எனக்கு இந்த டேட்குள்ளே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நானும் ஓகே அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டேன். ஆனால் ஒன்று கேட்டாங்க, கேஷ் ஆன் டெலிவரியான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். அதோட அக்கா ஆர்டர் கேன்சல் பண்ணிடுங்க, நான் 9th தான் படிக்கிறேன், என்னால் ஜிபே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன், கேஷ் ஆன் டெலிவரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு காரணத்துக்காக தான் கார்ட்டூன் சாம்ஸ் ஆட் பண்ண பீட்ஸ் பிரேஸ்லெட்லாம் செய்ய மாட்டேன், விற்க மாட்டேன். ஸோ அது அப்படியே நான் வந்துட்டு இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் வாங்கிட்டேன்.